ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த இந்தியன் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது, உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற ஃபோட்டோவில் அந்த ஃபோட்டோ எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஆன்லைன்லேயே ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேராக இருக்கட்டும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் இதெல்லாம் எப்படி ஆன்லைனில் சேஞ்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். அந்த வீடியோ கமெண்ட்டை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ப்ரோ, என்னுடைய மொபைல் நம்பர் சேஞ்சஸ் பண்ணணும், மிஸ் ஆயிடுச்சு, என்னுடைய ஃபோட்டோ சின்ன வயசு ஃபோட்டோவாக இருக்குது, அது இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஃபோட்டோ மாதிரி நான் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அது எப்படி பண்ண முடியும், என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். அதனால வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிற வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் இப்போ ஸ்ட்ரீம் பார்க்குறதா வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலுமே உங்கள் மொபைலை தேடி உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ ஆதார் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்டு உங்களுடைய ஃபோட்டோ சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போதைக்கு நான் ஆன்லைனில் பண்ண இல்லாத ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது மற்றபடி ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஆன்லைனே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மொபைல் நம்பரையும் ஃபோட்டோவையும் சேஞ்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. அது இப்போதைக்குன்னு அப்டேட் கொண்டு வரல. மேபி ஃபியூச்சரில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்குன்னு ஆஃப்லைன், அதாவது டைரெக்டாக நீங்கள் ஆதார் சென்டர், அதாவது என்ரோல்மெண்ட் சென்டரில் போயிட்டு தான் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணி முடிச்சுட்டு 1 டேல பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும். உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபார்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தவறுதல் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட்னு இருக்கும். நீங்கள் இந்தியன் ரெசிடென்ட்னா ரெசிடென்ட் கொடுத்துக்கோங்க. என்ஆர்ஐனா என்ஆர்ஐ கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய என்ரோல்மெண்ட் ஐடி, உங்களுடைய அதாவது ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அந்த 12 டிஜிட் நம்பர், ஆதார் நம்பரை போட்டுக்கோங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக ஃபில் பண்ணுற வேண்டியதாக இருக்கும். மற்றபடி இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிடுவீங்க. இந்த இடத்துல பயோமெட்ரிக் அப்டேட், ஃபோட்டோ, ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், நேமு, ஜெண்டர், இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஃபோட்டோவும் மொபைல் நம்பரும் சேஞ்சஸ் பண்ணணும்னா மொபைல் நம்பருக்கு நேர் ஒரு டிக் பண்ணுங்க. இந்த பயோமெட்ரிக் அப்டேட் ஃபோட்டோ இது டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிடுங்க. இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் சைன் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் மொபைல் நம்பர்னா மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்தாலே போதும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு அட்டாச் ப்ரூஃப் கேட்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய அந்த ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதை கொடுத்து கூட நீங்கள் ப்ரூஃப் வச்சுக்கலாம். வச்சுட்டு அவங்களுக்கு அவங்ககிட்ட போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ என்னுடைய லொக்கேஷன் எங்கே என்ரோல்மெண்ட் ஐடி, என்ரோல்மெண்ட் சென்டர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது வீட்டில் இருந்தபடியே அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லொகேட் அண்ட் என்ரோல்மெண்ட் சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணினா இந்த பேஜுக்கு வருவீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்கோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. பின்கோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணினா உங்களுடைய ஏரியாவில் உள்ள பின்கோடு அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டு ஸோ ஒன்லி பெர்மனன்ட் சென்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில ஏரியாலனா என்ரோல்மெண்ட் சென்டர் கொஞ்சம் டெம்பரரியாக வச்சிருப்பாங்க, ஒரு சில ஊரில் பெர்மனண்டாக வச்சிருப்பாங்க. அதனால தான் இதில் கேட்குறாங்க, நீங்கள் பெர்மனண்டாக இருக்கிறது வேணுமா இல்லை டெம்பரரியாக வேணுமான்னு கேட்டுருக்காங்க. நீங்கள் எல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த கேப்ஷா இந்த இடத்துல கரெக்டாக என்டர் பண்ணிட்டு லொகேட் ஏ சென்டர்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. லொகேட் ஏ சென்டர் அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி என்ரோல்மெண்ட் சென்டர் லிஸ்ட் அவுட் ஆகும். உங்களுடைய ஊரில் எந்தெந்த இடத்துலலாம் என்ரோல்மெண்ட் சென்டர் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் இப்போ நான் சொல்லியிருந்த அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அங்கே போய் கொடுத்தீங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி விட்ருவாங்க. ஒரு 50 ரூபா சார்ஜபிள் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுடைய அந்த ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டு உங்களுடைய வீட்டு அட்ரஸ்க்கு வரும். அதுக்காக அந்த 50 ரூபா பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நான் கொடுத்த பின்கோடில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்ல என்ரோல்மெண்ட் சென்டர் வச்சுருக்காங்க, சிட்டி யூனியன் பேங்க்ல வச்சுருக்காங்க,
அதுக்கப்புறம் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருக்காங்க. எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது மெயின் ஹெட் ஆஃபீஸில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அது எல்லா இடத்துலையுமே என்ரோல்மெண்ட் சென்டருக்கு வந்து வச்சுருக்காங்க. டேரெக்டாக நீங்கள் அங்கே போய் கூட இந்த கரெக்ஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும். சின்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சேஞ்சஸ் பண்ணுறது தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கான வீடியோவாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல ஒரு புத்தம்போது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.